சிவா, பாபு, பாபு, சிவா. பாபு, பாபு, பாபு. நீ பாபு இல்ல, சிவாவும் இல்ல, நீதான் சிவராமன். நீ தொலைச்சிட்டு தேடுற உன் குடும்பம் இதுதான். வினோதினி புருஷன் நீதான். இதுதான் உன் குடும்பம் தெரியாம நீயும் பழகிக்கிட்டு இருந்திருக்க. நீதான் வினோதினியோட புருஷன்னு தெரியாமல உன்கிட்ட பாசமா இருந்திருக்க அந்த பொண்ணு. ரெண்டு பேரும் பக்கத்திலே இருந்துக்கிட்டு உங்க வாழ்க்கையை தேடிக்கிட்டே இருந்திருக்கீங்க. ஐயோ, இந்த விதியை என்னன்னு சொல்லி நொந்துக்க. இப்ப வாச்சு நீங்க யாருன்னு தெரியுத. நல்ல வேலை, கொஞ்சம் லேட்டா தெரிஞ்சிருந்தா வாசுவோட வினோதினிக்கு கல்யாணம் ஆயிருந்தா அதை நினைச்சே பார்க்க முடியாத துக்கம் உங்க வாழ்க்கையில வந்திருக்குமே. நல்ல வேலை, கடவுள் சரியான நேரத்துல கண்ணை திறந்துட்டாரு. முதல்ல இந்த விஷயத்தை சிவா கிட்ட சொல்லணும். சிவா, சிவா, போன் அடி சிவா. சிவா, போனை எடு. ஐயோ, சிவா, போனை எடு சிவா. இல்ல, சிவா கிட்ட நேர்ல சொல்லணும். குடும்பத்தை தொலைச்சிட்டு சோகத்தை மனசுல சுமந்துக்கிட்டு இருந்தான். அந்த முகத்துல நான் உண்மையான சந்தோஷத்தை பார்க்கணும். சிவா, நான் வரேன் சிவா. நீ தேடிக்கிட்டு இருந்த உன் குடும்பம் கிடைச்சிருச்சுன்னு நான் சொல்ல வர்றேன் இப்போ. அம்மா, விளையாடி விளையாடி காலெல்லாம் வலிக்குதுமா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இங்கே நீங்க டயர்ட் ஆயிட்டீங்க, அப்புறம் எப்படி சாயந்தரம் வரைக்கும் நீங்க ஊர் சுத்துவீங்க? அம்மா, எனக்கு ஒரு ஐடியா. என்ன சொல்லு. நாங்க திரும்ப எனர்ஜி ஆகணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி இருக்கு? தாத்தா வரதுக்குள்ள நம்ம எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்துடலாமா? அடி போட்டேன்னு வச்சுக்கோயேன், ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்கும்ல. ஏங்க, குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சா சமாளிக்கிறதுக்காக தானே பெரியவங்க எல்லாம் இருக்கும். இந்த வயசுல சாப்பிடாம வேற எப்ப சாப்பிட போறாங்க? நீங்க எல்லாம் கவலையே படாதீங்க. எவ்வளவு ஐஸ்கிரீம் சாப்பிடணுமோ இன்னைக்கு சாப்பிடுங்க, நான் வாங்கி தரேன். என்ன என்ன ஐஸ்கிரீம் வாங்கி தரேங்கிற சந்தோஷப்படாம அப்பா அம்மாவை பாக்குறீங்க? ஓஹோ, அம்மா அப்பா சொன்னதா சரிம்பீங்களா? எங்க பாவங்க குழந்தைங்க, ரெண்டு பேரும் கொஞ்சம் கருணை காட்டுங்களேன். சரி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். ஜாலி.